குருவே சரணம். கடவுளை நம்பலாமா வேண்டாமா? அது ஒரு பெரிய டிபேட்ல போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு குரூப் என்ன பண்ணும், கடவுளே இல்லைன்னு சொல்லும். ஒரு குரூப் என்ன பண்ணும், கடவுள் தான் எல்லான்னு சொல்லும். இப்ப கடவுள் இல்லைன்னு சொல்றது உண்மையா, கடவுள் தான் எல்லாமேன்னு சொல்றது உண்மையா? முதல்ல கடவுள்னா என்ன அர்த்தம்? எங்கேயாவது ஒரு உருவத்துல, ஒரு பேர்ல, ஒரு குணத்துல சொல்லப்படுறதுக்கு பேரு கடவுளா? நமக்கு சித்தர்களுடைய பார்வையில இது என்ன சொல்ல வருதுன்னு இப்ப யோசிப்போம். ஏன்னா ரொம்ப பேசிக்காவே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில டெவலப்பே ஆக முடியாது. கொஞ்சம் அடுத்து பிஹெச்டி லெவல்ல யோசிங்க. வாழ்க்கையில டெவலப் பண்ணணும், டெவலப் ஆகணும், ஒரு நிறைவான நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா கொஞ்சம் பிஹெச்டி லெவல்ல யோசிங்க. பேசிக் லெவல்ல யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்களை அப்படி யோசிக்கிற மாதிரியே வச்சிருக்காங்க. நீங்க கொஞ்சம் பெரிய லெவல்ல யோசிங்க. கடவுள் இருக்காரா இல்லையா, நம்பலாமா நம்பக்கூடாதா? இப்ப கடவுள்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்க ஒரு மெக்கானிக் ஃபீல்டுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஆசைப்படுறீங்க. ஒரு 2 வீலர் மெக்கானிக் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. கொஞ்சம் பொறுமையா கண்ணை மூடி அமைதியா கேட்டீங்கன்னா தான் நான் சொல்ற தத்துவம் புரியும். 2 வீலர் மெக்கானிக் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. ஒருத்தர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர் உங்களுக்கு கத்துக் கொடுக்குறாரு. பஞ்சர் வந்தா இப்படித்தான் ஓட்டணும், என்ஜின்ல ப்ராப்ளம்னா இப்படித்தான் ஓட்டணும், லைட்ல ப்ராப்ளம், எலக்ட்ரிக்கல் ஒர்க்ல ப்ராப்ளம்னா இப்படித்தான் சரி பண்ணணும், இப்படி எல்லாத்தையும் உங்களுக்கு கத்துக் கொடுக்குறாரு. வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒரு வண்டியில் இருக்கு, நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே நான் மெக்கானிக் ஆயிட்டேன் அப்படிங்கிற முடிவுக்கு வரக்கூடாது. ஒரு அனுபவம் கிடைத்தால் அதை விட இன்னும் சிறந்த அனுபவத்திற்காக தன்னை தயார்படுத்தணும். அதாவது அந்த அனுபவத்தை கடந்து திரும்பவும் உள்ள போய்கிட்டே இருன்னு அர்த்தம். எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருச்சு, ஓகே அப்ப நம்ம மெக்கானிக் ஆயிட்டோம், அப்படி வரவே கூடாது. ஆஹா இதை தெரிஞ்சிருக்கணும், அப்ப இதை விட இன்னும் கடுமையான ரிப்பேர் வந்தா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு அனுபவத்திலிருந்து கடந்து உள்நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அப்படி கடந்து உள்ள போக 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 ஒரு கட்டத்துல நீங்களே பைக்கை மட்டும் இல்ல, பைக்கோட உதிரி பாகங்கள்ல இருந்து எல்லாத்தையும் உருவாக்குற திறமைசாலியா மாறிடுவீங்க. அப்ப கடவுள் இருக்காரா? ஒவ்வொன்றையும் கடந்து உள்ளே போக வேண்டும் என்ற வார்த்தை உண்மையானால் கடவுள் இருக்கார். ஒரு அனுபவம் தியானம் பண்ணியாச்சு. தியானம் பண்ணி முடிச்சோன்னே உடம்பெல்லாம் லேசான மாதிரி இருக்கு, மனசெல்லாம் எம்டியான மாதிரி இருக்கு. தியானம் பண்ண எனக்கு சூப்பர் ரிசல்ட். நம்பாதீங்க, ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த பயிற்சி உங்களை டைவர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும்? அந்த உணர்வை கடந்து திரும்ப திரும்ப உள்ள போய்கிட்டே இரு. கடந்து உள்ளே போ. கடவுள் இருக்காரா இல்லையா? இருக்கார். ஏன்னா அதை உணர்ந்து கடந்து போய்கிட்டே இருக்கணும். அப்படியா? அப்படியே திருப்பி யோசிங்க. நீங்க இதுவரைக்கும் சொல்றீங்க இல்லையா, நான் பெரிய ராஜா, நான் பெரிய ரவுடி, நான் யார் தெரியுமா அப்படின்னு. இந்த மாதிரிலாம் நீங்க வெளியில ஆக்ஷன் பண்ணி உங்களை ப்ரூவ் பண்றதுக்கு சில வார்த்தைகளை எல்லாம் பிரயோகம் பண்றீங்க இல்லையா? இப்படி உங்களை தைரியமா பேச வைக்கிறது யாருன்னு யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்காக உங்களுக்குள்ளார இப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறேன், திடீர்னு ஒரு கல் இந்த பக்கம் வருது, டக்குன்னு இப்படி நான் அலர்ட் ஆகுறேன். யாருங்க அந்த அலர்ட்டை எனக்கு கொடுத்தா? எனக்காக அந்த வேலையை செஞ்சது யாரு? திடீர்னு கையில காயமாயிருச்சு, ரத்தம் பொல பொல பொலன்னு போய்கிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு அந்த ரத்தம் தானாவே நின்றுச்சு. யாருங்க உள்ள இருந்து அதை நிப்பாட்டி வச்சா? திடீர்னு பார்த்தா உள்ள கொடுத்த வேலை முடிஞ்சு உள்ள ஒரு வேலை நடக்குது, கேட்டா பசின்னு சொல்றோம். எதையாவது உள்ள கொடுத்த உடனே அந்த பசி நின்றுச்சுன்னு சொல்றோம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தாகமா இருக்குன்னு சொல்றோம். எதையாவது உள்ள கொடுத்தோடனே தாகம் நின்றுச்சுன்னு சொல்றோம். உங்களுக்கு ஒண்ணு தேவைன்னு சொல்லிட்டு வெளியில உணர்வா ஒண்ணு வெளிப்படுத்துதே, யாரு சார் அது? நீங்க வெளியில போய் உங்களை அடையாளப்படுத்துறீங்களே, அந்த அடையாளத்துக்கு காரணமா உள்ள ஒண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. அதை என்னைக்கா யோசிச்சிருப்பீங்களா? அப்போ கடம் என்று சொல்லக்கூடிய இந்த உடலின் உள்ளே உங்களுக்காக இயங்கக்கூடிய ஒன்று, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடம் உள் கடவுள் இருக்கார். நீங்க கடவுள்னா கோயில்லையும் பூஜா ரூம்லையும் சிலைகள் மேலையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு குரூப் இருக்கும், அதுக்கு 1000 ப்ரூஃப் வச்சிருப்பாங்க. ஏன்னா செப்பலை விட்டு அடிச்சாலும் இந்த சிலை திரும்பி பேசாது அப்படின்னு நினைப்புல ஒரு குரூப் இருக்கும். இன்னொரு குரூப் இருக்குன்னு சொல்லிட்டு அபிஷேகம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆள் மனசுல என்னடா அது, நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அங்கிருந்து ரிப்ளையே வரலைங்கிற சந்தேகம் இருக்கும்.
இந்த பக்கம் இருக்கிறவங்களும் இந்த பக்கம் இருக்கிறவங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இவங்க சந்தேகத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இவங்க இல்லைங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்க என்னுடைய யோக வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய மனித வாழ்க்கையிலும் சரி, நான் கிடைத்த அனுபவங்களில் எல்லாம் கடந்து உள்ளே சென்று சென்று என்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறேன், என்னை ஞானத்தோட உச்ச நிலைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கடந்து உள்ள போக தயார் என்றால் நீங்க கடவுளை பார்த்தவங்க. என்னை மிக உயர்ந்தவனாக, உன்னதமானவனாக, ஆகச் சிறந்தவனாக இயக்கி கொண்டிருக்கும் கடத்தின் உள்ளே உள்ள ஒருவனை உணர தெரிந்து விட்டால் நீங்க கடவுளை பார்த்துட்டீங்க. அவ்வளவுதான். அப்ப கடவுளை எங்கேயோ பார்க்கணும், ஏதோ ஒரு ரூபத்துல, ஏதோ ஒரு பேர்ல, ஏதோ ஒரு குணத்துல பார்க்கணும்னு இல்லை. ஒவ்வொரு அனுபவங்களையும் கடந்து உள்ள போனா ஒரு கட்டத்துல நீங்க மேதையாக, மரணத்தை ஜெயிக்கிறவங்களா மாறுவீங்க. எந்த ஒரு வித்தையிலையும் மேதையாவீங்க, யோகத்திலே மேதையாவீங்க. உங்களுக்காக உங்களுடைய ஆயுள் முழுக்க உங்களுக்கு உள்ள ஒரு பெரிய மெக்கானிசமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த மெக்கானிசம் எங்க இருக்கு? உங்க கடமாகிய தேகத்தில். அந்த கடத்துக்கு உள்ளேயும் போய் பாருங்க, அவனை கொண்டாடுங்க. அதுதான் உண்மையிலேயே கடவுள். கடத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஒன்று. அதை நீங்க என்னைக்காவது கொண்டாடி இருக்கீங்களா? நீங்க சுவாசிக்கிற காத்து தான் உங்களை வாழ வைக்குது. அந்த காத்தை ஃபில்டர் பண்றதுக்குன்னு உள்ள ஒரு ஏர் ஃபில்டர் இருக்குது. அதை என்னைக்காவது, எப்பா நல்ல வேலை பாரு, எனக்காக நீ இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு வேலை செய்யற, நல்லா இரு, ஒரு நாள் செஞ்சிருப்பீங்களா? ஆனா எப்படிங்க உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் பண்ணணும்னு மட்டும் ஒன்னா நம்பர் சுயநலமா யோசிக்கிறீங்க? உங்களுக்காக உடம்பு முழுக்க ரத்த ஓட்டத்தை எப்பயுமே வேலை செய்யறப்ப வேலை செய்யாதப்பன்னு தனித்தனியா அதுக்கு தகுந்த மாதிரியான ரத்தத்தை ஒருத்தர் வேகமா அனுப்பிக்கிட்டு இருக்கிறாரே, அவரை என்னைக்காவது எனக்காக வேலை செஞ்சிருக்க, ரொம்ப நன்றி சொல்லியிருப்பீங்களா? கடவுள் இருக்கிறாரு. ஆனா அதை உணர்வா பார்க்க தெரிஞ்சா நீங்க கடவுளினுடைய மறு ரூபம் அப்படிங்கிறது அடுத்த வினாடியே உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்க உங்க வாழ்க்கை சூப்பரா தான் இருக்கும். குருவே சரணம்.